நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் யார் பக்கம் இந்த சிறப்பு நேரலையில் இந்த அமர்வு நேயர்களை சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாக்களில் ஒன்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் மக்களவை 17வது மக்களவையினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 2வது கட்ட ஓட்டுப்பதிவு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 95 மக்களவை தொகுதிகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 39 தொகுதிகளுக்கு தேர்தல் தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 39 தொகுதிகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு 2:30 மணியை கடந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்தில் நேயர்கள் யாரெல்லாம் இன்னும் வாக்களிக்கலையோ அவங்க உடனடியாக சென்று உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு இந்த அமர்வை நம்ம தொடங்கலாம். இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்கள்லாம் இணைய இருக்கிறாங்க. முதல்ல அவங்களை அறிமுகம் செய்து விடலாம். மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மி இணையறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகர்கள் கலை மற்றும் திரு ரவீந்திரன் துரைசாமி 3 பேரும் இணையறாங்க. 3 பேருக்கும் வணக்கம். ரவீந்திரன் சார், காலையில் 7 மணியிலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த 2019 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 7 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் திரு ரவீந்திரன் துரைசாமி எதையெல்லாம் இந்த தேர்தலை கவனிச்சிருக்கிறார்? இல்லை நீங்கள் இன்னைக்கு 2 அணி இருக்குது, 3 இண்டிவிஜுவல் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 5 முனை போட்டிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் 2014 விட ஒரு போலிங் ஜாஸ்தி இருக்குது. போலிங் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ஒரு வேவுங்கிற அளவுக்குள்ள ஒரு வார்த்தையும் போடலாம். அதையும் தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு சோஷியல் செக்ஷன்ஸும் தங்களை நிலைநாட்டுறதுக்கு வேகமாக தாங்கள் ஆதரிக்கக்கூடிய அணிக்கு ஓட்டு போட்டு நாம் எந்த அணியை ஆதரிக்கிறோமோ அந்த அணியை வெற்றி பெற செய்ய வைக்கணும்னு எதிரெதிர்மா உள்ள மத ரீதியாகவும் ஜாதிய ரீதியாகவும் உள்ள சோஷியல் செக்ஷன்ஸ் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இங்கே பார்க்குறோம். ப்ளஸ் தினகரன், கமலஹாசன், சீமான் போன்ற தனிச்சு நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு நியூ ஓட்டர்ஸ் ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய அல்லது புதிய சக்திகளை ஊக்குவிக்கணும்னு நினைக்கக்கூடிய நியூ ஓட்டர்ஸும் ஹெவியாக வாக்களிக்கிறாங்க. பெண்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களிக்கிறாங்க. அப்போ அவங்களை எது பாதிச்சு அந்த லேடிஸ் அஸ் எ ஹோல் ஒரு பார்க்கும்போது எந்த ஆஸ்பெக்ட் அவங்கள பாதிச்சோ அந்த அல்லது எந்த ஆஸ்பெக்டுக்கு அவங்க சாதகமாக இருந்தோ அதை மையமாக வச்சு அவங்க வாக்களிக்க ஹெவியாக வராங்கன்னு தெரியுது. ஸோ இதுவரை 2014 மக்களவைத் தொகுதியோட அதிக போலிங் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் ஒரு வேகத்தோடு தான் வாக்களிக்கிறதும் தெரியுது. இல்லை, 1967க்கு பிறகு அதிகளவு வாக்குப்பதிவானது 2014 தேர்தல் தான். அதை காட்டிலும் இந்த 2019 அதிகளவு வாக்குப்பதிவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக திரு ரவீந்திரன் துரைசாமி கணிச்சார் அப்படின்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விழிப்புணர்வு மற்றும் சோஷியல் மீடியா இல்ல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? விழிப்புணர்வு பிரச்சனை. இட் இஸ் ஆன்கோயிங் கண்டினியூயிங் ப்ராசஸ். ஒவ்வொரு காலகட்டமும் அதிக பேர் ஓட்டு போடணும், நாட்டை பற்றி உனக்கு ஒரு அக்கறை இருக்கணும், நாட்டில் அக்கறை இல்லாதவன் நாட்டு பொறுப்பு இல்லாமல் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. ரைட் ஆர் ராங், நீ என்ன நினைக்கிற அந்த ஓட்டை நீ அதை எக்ஸசைஸ் பண்ணுங்கிற ஒரு பிரச்சாரமும் அந்த உணர்வும் மக்கள் மத்தியில் ஊடகங்கள் மூலமாட்டும், காட்சி ஊடகங்கள் மூலமாட்டும், அச்சு ஊடகங்கள் மூலமாட்டும் தட்டி எழுப்பப்படுது. இப்போ நீங்கள் கூட ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கீங்களா? இதே தான் எல்லா தொலைக்காட்சியிலையும் நெறியாளர்கள் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தால பாப்புலர் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் காலையில் ஓட்டு போடுவதும் மக்களுக்கு மத்தியில் ஓட்டு போடணுங்கிற ஒரு இன்னைக்கு எலெக்ஷன் இருக்குது, நம்மளும் ஓட்டு போடணுங்கிறத ஞாபகப்படுத்துது, அதை துரிதப்படுத்துது. ஸோ இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் மக்கள் மத்தியில் உள்ள விழிப்புணர்வு, ஓட்டின் முக்கியம், நம்ம ஓட்டு தான் அந்த நாட்டை நிர்ணயிக்குதுங்கிற எண்ணம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வர்றது. ஸோ இந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் அன்லஸ் அதர்வைஸ் ஒரு பெரிய இயற்கை சூழ்நிலையில் கடுமையான வெயில் இந்த மாதிரிப்பட்ட எதுவும் இல்லாத பட்சத்தில் வாக்குப்பதிவு தேர்தலுக்கு தேர்தல் நம்ம அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அரசியல் அதிகாரம்னா என்னன்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் தெரியுது. இதையும் தாண்டி அரசியல் களத்தில் பணப்புழக்கமும் ஒரு காரணங்கிறதையும் மறுக்க முடியாது. அதை பற்றி நம்ம பிறகு அடுத்த சுற்றுல பேசலாம். லக்ஷ்மி, பெண் வாக்காளர்கள் அதிக அளவு வாக்களிக்க வராங்க அப்படிங்கிறது திரு ரவீந்திரன் பதிவு செய்திருந்தார். பெண் வாக்காளர்கள் இந்த தடவை அதிக அளவு வரதுக்கு ஏதாவது பின்னணி காரணம் இருக்கிறதாக நீங்க பார்க்குறீங்களா, இல்லை சாதாரணமான விழிப்புணர்வின் காரணமாகத்தான் அவங்க வராங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? விழிப்புணர்வு ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படி பார்த்தா 2014 தேர்தலிலும் பெண்கள் பெரிய அளவில் வாக்களித்திருந்தார்கள். 2014 தேர்தலில் இருந்த அந்த அவேர்னஸ் கேம்பெயினை இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் அவ்வளோ பெரிய அளவில் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த முறை பெண்கள் வாக்களிப்பதற்கான ஒரு பிரதான காரணம் டிமானிட்டைசேஷனில் ஏற்பட்ட அந்த அதனுடைய தாக்கமாக இருக்கக்கூடும். இது மிகப்பெரிய ஒரு ரீசனாக தான் நான் இந்த பிரச்சாரங்கள் நடந்த சமயத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிருந்த போது அங்கே கேள்விப்பட்டது. ஆக டிமானிட்டைசேஷன், ஏன்னா அவங்க கையில் இருந்த அந்த சேவிங்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகாக. இப்போது ஒருவேளை சேவிங்ஸை பில்டப் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் அந்த சமயத்தில் இருந்த அந்த ஒரு பாதிப்பு இந்த தேர்தலில் பெண்கள் மத்தியில் அது எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன்.
அதனால தான் இந்த முறை போலிங் பர்சன்டேஜ் நீங்கள் 130க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 40% இருக்குது. பெரும்பாலும் நம்ம ஒரு கணிப்பு உண்டு, அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமாக இருக்கும்போது போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் வழக்கமாக நம்ம கணிக்கக்கூடியது. அதற்கான வாய்ப்புகளும் இப்போது இருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த ஆட்சி அப்படிங்கிறது, இந்த ஆட்சி நான் சொல்லல, பொதுவாகவே ஒரு தேர்தல் வருதுன்னா அந்த தேர்தலுக்கு முன்னதாக இருந்த அந்த 5 ஆண்டு கால ஆட்சியையும் எடுத்து அதில் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க, எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு வாக்காளன் ஓட்டு போடுவாங்களா, இல்லை அந்த தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக நடந்த சில நிகழ்வுகள் அதையெல்லாம் வைத்து அந்த பர்செப்ஷன் எல்லாம் வைத்து தான் அவங்க ஓட்டு போடுவாங்க? இல்லை, வழக்கமாக ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒரு பெரும்பாலான சதவீத வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் இந்த வாக்குகளை தீர்மானிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது இந்த கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஒரு கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம எதை பார்க்குறோம், வழக்கமாக கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கடைசி நேரத்தில். கடைசி 2 நாட்கள் இருக்கிறது வந்து பணப்பட்டுவாடா மட்டும்தான். அந்த பணப்பட்டுவாடாவின் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள்னா அதற்கு வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த மாற்றம் அப்போ வந்திருக்காது. எல்லா முறையும் பணப்பட்டுவாடாவின் அடிப்படையிலேயே வாக்குகள் பதிவாக. பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னதாக நடக்கும், 2 நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக. நம்ம கூட்டணி கூட எடுத்துக்குவோமே, 5 ஆண்டு காலமாக இல்லாதது, கூட்டணி எல்லாம் அவங்க சேருவாங்க, அதுக்கு பிறகு முரண்கள் அதெல்லாம் நடக்கும். அந்த விஷயம் வாக்களிப்பதற்காக ஒரே ஒரு இதன் அடிப்படையில் வாக்களிப்பது கிடையாது. ஒரு இஷ்யூ மட்டும் கிடையாது, செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆக ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கும், அதற்கு முன்பாக இந்த ஆட்சியாளர்களினுடைய மற்ற திட்டங்கள் ஒரு ஃபேக்டராக இருக்கும், அதுபோக அலையன்ஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ரெண்டாவது ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ஓட்டு, அதாவது காங்கிரஸ்க்குன்னு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க், இல்லை பிஜேபிக்குன்னு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க், இல்லை டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க், அதுவும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கில் கூட சமயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அது அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில் வாக்குகள் பதிவாகிறது கிடையாது. திரு கலை, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த தருணத்தில் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? இது எந்த அளவுக்கு இது நிதர்சனமாக இருக்கு? ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்து மக்கள் ஒரு பக்கமாக பெருமளவுக்கு சாயக்கூடிய அந்த வேவ்னு சொல்கிறாங்களே, அலை உருவானா அந்த மாதிரி பெர்சன்டேஜ் கூடும். பட் அது மாதிரியான ஒரு அலை எங்கேயுமே நான் பார்க்கல, அது மாதிரி மீடியாக்கள்லையும் எதுலேயுமே வரல, அலை உருவான மாதிரி தெரியல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி என்பது மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணால் மோடிக்கு எதிரான அதிருப்தி தான் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு எதிரான நம்ம கட்சி சார்ந்தெல்லாம் இப்போ நம்ம கட்சி சார்ந்து நான் பேசுகிறேன். அரசுக்கு 2 அரசுகள், மத்திய அரசுக்கு எதிரான இது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, அது குவியணும், ஒரு பக்கமாக குவியணும், ஒரு கட்சிக்கு போகணும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இந்த அதிருப்தி வாக்காளர்கள் பல கட்சிகளுக்கு இடையே பிரிகிறார்கள். பிரியும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய எஃபெக்ட் குறைஞ்சி போயிடுது, அதோடய தாக்கம் பெருமளவு குறைஞ்சி போயிடுது. அது குவியணும், குவியலை, அது அப்படியே குவித்து கொள்வதற்கான ஒரு ஃப்ரண்ட் உருவாகலைங்க. அதனால் என்ன ஆகுது, லேக் ஆஃப் தட். எல்லா கட்சிகளும் இப்போ எதிர்கட்சிகள் அதை பிரிக்கும்போது அது பிரிஞ்சு போகிறதுனால, ஒரு குவி மையத்தை நோக்கி அது போகாதனால இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வாக்காளர்கள் ரொம்பவே விவரமானவங்க. அவங்க லக்ஷ்மி அவங்க சொன்ன மாதிரி பல ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுடைய வாக்கு யாருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக போட்டுருவோம் அப்படிங்கிறது தானே வாக்காளர்கள் அந்த ஸ்டடியாக இருக்காங்களே. ஆமாம், அதில் இருக்கிறாங்க, அவங்க ஸ்டடியாக இருக்கிறாங்க. சில நிலையான ஒரு தீர்ப்பை அவங்க மனசில் வச்சுருக்கிறாங்க, அதுபடி தான் அவங்க வாக்களிக்கிறாங்க. இந்த கடைசி நிமிஷத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் ரோல் ப்ளே பண்ணலாம். பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு கொஞ்சம் சின்ன எஃபெக்ட் இருக்கலாம், சின்ன மாற்றம் தான் அது உருவாக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கடைசி நேரத்தில் ஏற்படுவது என்பது மேபி ஒரு 2% to 5% அந்த அளவுக்கு தான் அது மாறும். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு பெரிய அளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டு, வாக்காளருக்கு தர வேண்டிய பணம் கைப்பற்றப்பட்டு ஒரு தொகுதியினுடைய
தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது அது ஒரு பிரச்சனையாக மக்கள் மனசில் பதியும் கடைசி நேரத்தில். ஒரு தேர்தல் ரத்து செய்கிற அளவுக்கு இங்கே அராஜகம் நடந்திருக்குது, தவறு நடந்திருக்குது என்பதை மக்கள் மனசில் வாங்குவாங்க. நடுநிலை வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க, இது மாதிரி செய்கிறது பெரிய தவறு என்று அவங்க நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே. அந்த உணர்வை நான் பார்க்க முடியுது என்னால். அதே சமயத்தில் நடுநிலை அல்லாத ஒரு கட்சி சார்ந்த இல்லாட்டி ஏற்கனவே ஒரு ஐடியாலஜிக்கு ஒத்து போகக்கூடிய மனநிலைக்கு வந்தவர்கள் அதை பற்றி அவங்க பெருசாக நினைக்கல, எதையும் நினைக்காம அப்படியே அவங்க இடத்துல நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைனா ஏன் நம்மளால கணிக்க பேசலாம் தேர்தல் முடிவுகளை நம்ம ஏன் சரியாக கணிக்க முடியலன்னா இந்த நடுநிலை வாக்காளர்கள் எங்கே போவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியும். அதை பற்றி தான் பிரச்சனை பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த 2019 தேர்தல் அறிவிச்சதிலிருந்து நேற்றைக்கு இரவு வரைக்குமே 2019 ரொம்ப பரபரப்பாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு அசாதாரணமான தேர்தலாக இது இருக்கும் அப்படிங்கிறத பலரும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் 7 மணியிலிருந்து இப்போ வரைக்கும் தேர்தல் நடந்து ரொம்ப ஸ்மூத்தாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இது ஏதாவது ஒரு சமிங்கையை சொல்லுதோ? இல்லை, நீங்கள் தேர்தல் கலவரங்கள் அது இதெல்லாம் 52லேருந்தே தேர்தல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலவரங்கள், அடிப்பிடிகள் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் ஆணையத்தோட முயற்சியிலையும் மக்களோட அறிவு வளர்ச்சியிலையும் தேர்தல் பண்பாடான முறையில் குழப்பங்களும் கலாட்டாக்களும் குறைந்த அளவில் தான் இருக்குது. முன்ன மாதிரிப்பட்ட சூழல் இல்லை. மேலும் இன்றைக்கும் அரசியல் கட்சிகளும் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்னு ஒரு வியாபார நோக்குங்கிற அளவுக்கு ஆன பிறகு ஒரு கட்சி தொண்டர்கள்ட்ட இருக்காங்க. எல்லாரும் கட்சி ஓட்டு போடக்கலாம் வராங்க. அந்த ஒரு எமோஷனலாக வெட்டுவேன், குத்துவேன், மற்றவங்களை ஓட்டு போடுறதை தடுப்பேன், அந்த மாதிரிப்பட்ட தன்மைகள்லாம் மிக பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. அதனால் சுமூத்தாக தான் இந்த தேர்தல் போகுது. நீங்கள் கருணாநிதி, எம்ஜிஆர் 2 பேரும் அரசியல் களத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வெட்டுக்குத்துகள், அடிபிடிகள் எல்லாமே பெரிய அளவில் நடந்துட்டு இருந்து அடுத்த கட்டங்கள் வரும்போதே இடைத்தேர்தல் அதிமுக காரங்க திமுகவுக்கும், திமுக காரங்களுக்கு அதிமுகவுக்கும் போடக்கூடிய ஒரு தன்மை, எப்படி தலைவர்கள் எப்படி தங்களோட சுயநலத்துக்காக வியாபாரத்தில் எப்படி தெளிவாக இருக்காங்களோ அதை தொண்டர்களும் மக்களும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இந்த தேர்தலில் மட்டும்தான் ஒரு விதமான அமைதி மக்கள் மத்தியில், ரொம்ப அமைதியாக ஒரு அமைதி இருக்கிறதோ? அதுக்கான காரணத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் தொடர்ந்து. கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க மேலே பற்றுதல் கொண்ட தொண்டர்கள் நிறைய இருந்தாங்க. அவங்க 89 77 எஸ்டாப்ளிஷ் ஆகி பல தேர்தலில் அவங்கள முன்னிறுத்திய தேர்தல் நடந்தது. இப்போ மூன்று விதமாக நடக்குது. மோடி வர்சஸ் ராகுல் காந்தின்னு ஒரு இது இருந்தாலும் கூட, எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் இன்னொன்று இருக்குது. தினகரனுக்கு அவுட்கம் என்னங்கிற ஒரு கேள்வி வருது. ஜெயலலிதா இறந்த பிறகு தமிழ் தேசிய வாக்குகள் திமுகவுக்கு எதிராட்டு போன தமிழ் தேசிய வாக்கள், ஜெயலலிதாவுக்கு போன வாக்கள் தன் பக்கம் வரணும்னு சீமான் இது பண்ணுறாப்புல. நான் தான் மிஸ்டர் கிளீன், நான் ஒரு பெரிய தேசிய பாரம்பரியத்தை சேர்ந்தவன், மற்றவங்கெல்லாம் கரப்ட் லீடர்ஸு எல்லாருமே அரசியலுக்கு வந்தது தங்களோட பொருளாதாரத்தை வளமைப்படுத்தியதுக்கு தான். அந்த மாதிரி சாதாரணமாக வந்தவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக தங்களை பெரிய மகா பிரபுகள் ஆகிட்டாப்புல. நான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி நான் ஒரு புதியவனாக வந்திருக்கேன், கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரன்னு கமலஹாசன் களத்தில் நிற்கிறாப்புல. இப்படி ஒரு கூட்டணிக்குள்ள டாக்டர் ராமதாஸ் அவரோட ஆதரவு எதிர்ப்பு வளையங்கள், கூட்டணிக்கு உள்ள ப்ளஸ் கூட்டணிக்கு வெளியே 3 வரன்னு பல தலைவர்கள் தங்களை முன்னிறுத்தி வாக்கு சேர்க்குறாங்க. எல்லாமே ஒரு வார்த்தைகளில் பெருசாக பேசினா கூட களத்தில் எல்லாமே பாசிட்டிவாக தான் போகுது. யாருக்கு எதிருங்கிறது இங்கே ஒரு நிரந்தர எதிர்ப்பு தன்மை இல்லை. இன்னைக்கு காலையில் ஏசுவாங்க, சாயங்காலம் சேர்ந்துக்குவாங்கிறது எல்லாத்துக்குமே அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை. இல்ல, அது நிரந்தர எதிரியும் இல்லை. அந்த எதிரியாவது ஒரு 5 வருஷ காலகட்டம் இருக்குமே. இது 5 மணி நேரம் தான். காலையிலே நீங்க திட்டிருப்பீங்க, சாயங்காலம் அணி சேர்ந்திருப்பீங்க, சாயங்காலம் பத்திரிகையில் நீங்க கூட்டணி சேர்ந்ததும் வரும், நீங்க அந்த லீடரை விமர்சித்து பேசுனது வரும். அதனால தொண்டர்களுக்கு இது எல்லாம் தெரியுது. இவங்கெல்லாம் நாடக அரசியல் நடத்துறாங்கப்பா, இந்த நாடக அரசியல் நடத்துறவங்களுக்காக நாம ஏன் தெருவில் வெட்டி குத்தி நடத்தி போலீஸ் கேஸு உயிரை கொடுக்கணும், போலீஸ் கேஸை வாங்கணுங்கிறதும் தொண்டர்களுக்கும் தெரியுது. அதனால தொண்டர்கள் காமா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க பெரிய அளவில் ஒருத்தரை காட்டி ஒருத்தர் உறவத்தை வளர்த்து வாக்கு எடுத்தவங்கலாம் அண்ணன் தம்பியா தோள் மேலே தோள் போட்டு கைகுலுக்கி நின்னவங்க தாங்கிறதும் நமக்கு தெரியும். நாளைக்கும் கைகுலுப்பாங்கிறதும் தொண்டர்களுக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்ல வரது, நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவை நாங்க எங்களுடைய ஓட்டுல சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக எதுவும் சொல்லாம அரசியல் தலைவரோட சந்தர்ப்பாத நிலைப்பாடு மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால அரசியல் தலைவருக்காக அவரை வெட்ட போறோம், இவரை குத்த போறோம்னு சொல்லி வன்முறைக்கு யாரும் தயாரா இல்லை. அதனால போலீஸ் கேஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு யாரும் தயாரா. அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ரொம்ப அமைதியான முறையில் தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துல ரொம்ப வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. லட்சுமி மேம்,
இந்த 2019 தேர்தல் பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான தேர்தல், இது ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு ஆண்டு காலமாக ஒருவேளை ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இந்த 2 பேருமே இல்லாம தமிழகம் சந்திக்கக்கூடிய ஒரு முதல் பொது தேர்தலாக இது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே அவங்களுடைய ஆளுமை திறனை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல எல்லா கட்சி தலைவர்களுமே இருக்கிறாங்க. புதிதாக வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி. ஸோ இந்த எல்லா ஃபேக்டரும் ஒரு வாக்காளன் எப்படி பார்ப்பாங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் வந்து பெரிய அளவில் பிரியுது. அதாவது 5 முனை போட்டியாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். திமுக தலைமையில் ஒரு அணி இருக்கிறது, அதிமுக பாஜக ஒரு அணியாக இருக்கிறது, தினகரன் ஒரு அணியாக இருக்கிறார், கமலஹாசன், சீமான். ஆக கடந்த தேர்தல்களில் வந்து இந்த 3வது 4வது இருந்தவர்களை பற்றிய பெரிய பேச்சுக்கள் வந்து இல்லை. ஏன்னா ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய அணியை ஜெயலலிதா தனித்து போட்டி அப்படின்னாலும் ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக தான் இருந்தது. திமுக தலைமையிலான கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்ததுனால அதுவும் ஒரு அணியாக தான், ஒரு மிகப்பெரிய அணியாக தான் இருந்தது. ஆக அந்த இருதுருவ அரசியலுக்குள்ளாக தான் இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லீடர்ஸை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழகம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த தேர்தலில் வந்து நம்ம ரெண்டு ஃபேக்டரை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒன்று 39 தொகுதிகளுக்கு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், மற்றொன்று 18 சட்டமன்றத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தல். 18 சட்டமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் போலிங் பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த லோக்சபா பர்சன்டேஜை விட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய போலிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஆக இந்த இரண்டுமே முக்கியமானது. இந்த ரெண்டும் வந்து தமிழகத்தினுடைய லீடரையும் தீர்மானிக்கும். மத்தியில் மத்தியில் யார் வேண்டும். கடந்த தேர்தலில் வந்து மத்தியில் வந்து ஒரு பார்லிமெண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தமிழகத்திலிருந்து கணிப்புகள் இருந்தது. ஏன்னா அப்போ தான் ஜெயலலிதா ஒரு ஃபோர்ஸாக இருந்தாங்க. ஆக இப்போது மத்தியில் வந்து திரும்பவும் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற பேச்சு வந்து தமிழகம் முழுவதுமே இருக்கிறது. அதுதான் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் இல்லை ஆட்சி தொடரணுமா அப்படியெல்லாம் ஒரு வாக்காளன் எல்லாம் யோசிச்சாங்க அப்படின்னா, கடந்த காலங்கள் தேர்தலில் பார்க்கும் பொழுது அதோடு சேர்ந்து 2019 நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாது. ஏன்னா கடந்த காலங்கள் எல்லாம் கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்தது. அந்த கருத்து கணிப்புகள் வந்து ஒருவேளை வந்து அது நடக்கும், சில சமயங்கள் அது பொய்யாகும். ஆனால் இந்த சமயத்தில் யாரை கேட்டாலும் கணிக்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இல்லை, கருத்து கணிப்புகள் வெளியானது. கருத்து கணிப்புகள் வெளியாகாமல்லாம் எதுவுமே இல்லை. கருத்து கணிப்புகள் எல்லாமே வெளியானது. ஆனால் இந்த தேர்தலில் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா என்னதான் கருத்து கணிப்பு இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து கடந்த 2 வாரங்கள் தேர்தலுக்கு முன்பாக 2 வாரங்கள் வந்து தமிழகம் முழுவதும் பயணித்த போது தெரிஞ்சது வந்து மக்கள் வந்து நேரடியாக யாருமே வந்து உண்மையை சொல்லவில்லை. நேரடியாக முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது ஓட்டு போட்டுருவோம் அந்த மாதிரி, அது ஒரு ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆழமாக பேசிய பிறகு தான் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை முன்னால் பார்க்குறாங்க, எது வந்து வாக்களிப்பதற்கு முக்கியமான காரணிகளாக இருக்கும்னு கொஞ்ச நேரம் பேசிய பிறகு தான் தெரிஞ்சது. ஆக வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருந்தது. அதனால் வந்து கருத்து கணிப்புகள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வந்து மக்கள் யாரும் நேரடியாக சொல்லிடலை. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே டஃப்பாக தான் இருந்தது. சில நேரங்களில் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது தவறாக இருக்கிறதா சரியாக மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது 23ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். திருக்கலை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ராகுல் காந்தி விர்சஸ் மோடி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி விர்சஸ் எதிர்கட்சின்னு ஸ்டாலின் விர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்குள்ள எடப்பாடி விர்சஸ் டிடிவி தினகரன், இந்த 2 பேருக்குள்ள யார்கிட்ட அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத, இந்த 2 துருவ போட்டி அப்படிங்கிறது அந்த 2019 மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுமா? இல்லை, இருதுருவ அரசியல் வந்து 2016 தேர்தலில் எடுத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 80%க்கும் 85% வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்குகளை அதிமுக அணியும் திமுக அணியும் பெற்றார்கள். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் இருதுருவ அரசியலை நோக்கி இன்னைக்கு இருக்கிற தேர்தல் இருக்குமா என்றால் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மக்கள் நல கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் ஃபேட் அவுட் ஆன மாதிரி இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக தினகரன் எடுத்துக்கோங்க. அவர் அதிமுக ஓட்டுகளை மட்டும் பிரிக்கலை. திமுகவுக்கு பாரம்பரியமாக சென்று கொண்டிருந்த
சிறுபான்மையின வாக்குகளையும் அவர் பிரிக்கிறார் என்பது தான் பல கருத்து கணிப்புகளில் வந்திருக்கு. ஹீ இஸ் பிளேயிங் ஸ்பாயில் ஸ்போர்ட். இன்றைய இதில் ரிப்போர்ட்டில் ஹீ இஸ் பிளேயிங் ஸ்பாயில் ஸ்போர்ட் நாட் ஓன்லி ஆன் ஏடிஎம்கே ஆன் டிஎம்கே ஆல்சோ. அந்த விஷயம் வந்து அவரை வந்து கன்சாலிடேட் அவர் ஆகிறதுக்கு பயன்படும். அவர் ஜெயிக்கிறாரா இல்லைங்கிற வேறு விஷயம். அவருடைய கன்சாலிடேஷனுக்கு கொஞ்சம் பயன்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் அதிமுக ஓட்டுன்னா அவர் 9-10% நின்றுடுவார். அவரால் தொடர்ந்து ஜீவித்திருப்பது சிரமம். ஆனால் இப்போ மைனாரிட்டிஸ் ஓட்ஸ், அதாவது என்னென்னா மோடிக்கு எதிரானவர் அவர் தான், மோடி எதிர்ப்பு மைனாரிட்டிஸ் மத்தியில் முழுக்க இருக்குது, 100% இருக்குது, தீவிரமாக இருக்குது. அப்படி இருக்குமா அந்த ஆன்டி மோடியே யார் ஆன்டி மோடி? 100% சார்ந்தோ இல்லை தனிப்பட்ட ஒரு பதவி சார்ந்தோ நம்ம எதையும் இப்போ இந்த தருணத்தில் வாக்களிக்கக்கூடிய நாளில் நம்ம பயன்படுத்துறது அந்த அளவுக்கு சரியில்லை. அதை நீங்கள் இல்லை, நான் சக்க சாவாரும் சொல்லலை, ஆகலைன்னு சொல்லலை. இல்லை, நான் எந்த ப்ரொடிக்ஷனையும் சொல்லலை, அது எனக்கு தெரியாது. நான் எந்த ப்ரொடிக்ஷனையும் சொல்ல விரும்பலைங்க தான் நான் சொல்கிறேன். கணிப்பே எனக்கு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கன்சாலிடேஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்கிறது நான் சொல்ல வர்றேன். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவங்க, திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பையும் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பையும் இவர் பாதிப்பார் என்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்தலில் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, இந்த போட்டி என்பது மோடிக்கும் ராகுலுக்காக எதிராக சுருங்கி விட்டது. அங்கேயும் இருதுருவ அரசியல் அகில இந்திய அளவில் இல்லை. மோடிக்கு எதிரான கருத்துக்கள் பரவலாக இருந்தாலும், அந்த ஆட்சி மீது அதிருப்தி இருந்தாலும், அதை கேஷ் இன் பண்ணுறதுக்கான சக்தி